ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஜேஜே க்ரோஷெட்டில் இன்றைக்கி வந்து இந்த சிம்பிள் ஃப்ளவர் மேக்கிங் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் ஒரு 5 செகண்டில் பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளான ஃப்ளவர். இதை வந்து நம்ம இந்த ஃப்ளவர் வந்து புக் மார்க் பண்ண யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக் இதெல்லாம் பண்ணும்போது, உள்ளன் பேக் பண்ணும்போது அதில் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ளவர் ஆகும். அப்படி இல்லாமல் பார்த்திங்கன்னா டோரில் ஹேங்கிங் பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளவர் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஒயிட் உள்ளன் த்ரெட்டும் ஒரு லாவெண்டர் கலர் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். நீடில் 2.5 நீடில் தான் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் ஒரு 4 செயின் போடுங்க. மேஜிக் ரிங் போட்டு அதில் 4 செயின் 1 2 3 4 போட்டுட்டு டெரிபிள் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இப்படி 2 டைம் சுற்றணும். த்ரெட் நீடில் மேலே சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப், ரெண்டாவது 2 லூப், மூணாவது லூப், திருப்பி எகைன் பாருங்கள். ஒரு டைம் 2 டைம் இருக்குது. இப்போ 3 இருக்கா, இதை திருப்பி இந்த ரிங்குள்ளே விட்டு லூப்பில் விட்டு இழுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 லூப், செகண்ட் 2 லூப், அப்புறம் மூணாவது 2 லூப், இந்த மாதிரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 4 செயின் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இப்படி போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு 4 டெரிபிள் போடுங்க. நாலு டெரிபிள், போட்டதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு என்ன போட்டிங்க, 4 செயின் இல்லையா, திருப்பி 4 செயின் போட்டு 3 4 செயின் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் இதோட ஃபினிஷிங் பண்ணிடணும். இந்த ஸ்லிப் நாட் வந்து இதோட இங்கே ஃபினிஷிங் பண்ணிடணும். ஃபினிஷிங் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பெட்டல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எகைன் திருப்பியும் இதுலேயே ஒரு 4 செயின் 1 2 3 4 எகைன் அதே ஸ்டெப் தான், டெரிபிள் போடணும். இங்கே பெட்டல்ஸில் எத்தனை போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு 4, அப்புறம் 1 2 3 4, அதே மாதிரி இப்போ 4 செயின் 3 டெரிபிள் போட்டாச்சு. திருப்பி எகைன் 1 2 3 4 போட்டப்புறம் என்ன பண்ணால் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இந்த பெட்டல்ஸையும் ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதே மாதிரி உங்களுக்கு 4 பெட்டல் 5 பெட்டல் நம்ம இப்போ போட போகிறோம். இப்படி எடுக்கிறீங்க, இது நமக்கு ஃபினிஷிங் ஆயிடும். இந்த மாதிரி 5 பெட்டல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு 5 பெட்டல்ஸ் போட்டாச்சு. போட்டோன்னே நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் த்ரெட்டை. இப்போ நம்ம மேஜிக் ரிங்குக்குள்ளே போட்டனால என்னென்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூடி இதை இழுத்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த பேக் சைடில் மேஜிக் ரிங் போட்ட இந்த டெயில் இருக்கு இல்லையா, டெயில் த்ரெட்டு, இதை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ டைட் ஆயிரும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வேறு கலர் போட போகிறோம். நான் வந்து லாவெண்டர் வச்சுருக்கேன். இந்த லாவெண்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஒரு ஸ்லிப் நாட்டு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஃப்ளவரில் இந்த இடத்துல சென்டரில் விடுங்க. விட்டுட்டு போட்டுட்டு
இந்த 2 கேப்புக்குள்ளே தான் நீங்கள் போடணும். 2 கேப்புக்குள்ளே போட்டு இதை இழுத்துருங்க. இழுத்துட்டு இப்போ 7 செயின் போடுறோம். 1 2 3 4 5 6 7 7 செயின் போட்டோமா? பாருங்கள், இந்த 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதே சேம் டெரிபிள் தான். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த 2க்கு கேப்புக்கு இதில் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த 2 இதில் விட்டுட்டு அதே டெரிபிள் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு 2 லூப், அதுக்கடுத்து 2 லூப், அந்த மாதிரி 3 டைம். திருப்பி அதுக்கு அடுத்ததில் சேம் அதே மெத்தடு தான். ஆனால் அங்கே 4 செயின் போட்டோம் ஃபஸ்ட் இதில் 7 செயின் போட்டு அதே மாதிரி 5 இதுலேயும் டெரிபிள் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 இந்த 7 போட்டோன்னே இந்த இடத்துல திருப்பி எகைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷிங் பண்ணணும். பாருங்க, இந்த 2க்கும் கேப்புக்கு நடுவில் திருப்பி 7 இந்த பெட்டல் கம்ப்ளீட் ஆகிடும். அங்கே 4க்கு எப்படி போட்டிங்களோ சேம் அதே தான். 2 3 4 5 6 7 திருப்பி அதே டெரிபிள் இங்கே இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் ஃபஸ்ட் 2 லூப், செகண்ட் 2 லூப், மூணாவது 2 லூப். திருப்பி எகைன் 2 டைம் சுற்றுறோம் நூல். இதுக்கு அடுத்தது இது இருக்குது, இதில் போடுங்க. ஃபஸ்ட்டு 2 லூப், செகண்ட் 2 லூப், தேர்டு 2 லூப். இதே மாதிரி இது ஃபில் பண்ணி இங்கே வரும்போது கடைசியில் 7 செயின் போட்டு ஸ்லிப் நாட் போட்டுருவோம். அப்போது ஒரு பெட்டல்ங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். சிம்பிள். இது எவ்வளோ கலர் ஃப்ளவர்ஸ் வேணாலும் செஞ்சு பேக் மாதிரி அட்டாச் பண்ணலாம். நிறைய ஐடியாஸ் வரும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரை பேசிக் போட்டு பழக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எகைன் அதே 7 தான். 3 4 5 6 7 போட்டுட்டு இந்த இடத்துல இப்போ தெரிஞ்சது உங்களுக்கு இந்த பெட்டல்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அப்படியே எடுக்கிறோம். இதே தான் கண்டினியூ பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பெட்டல்ஸும் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு ஃப்ளவர் பண்ணுறத கற்றுக்கிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.